இங்கே வந்து பார்க்கும்போது மலையாள கம்யூனிட்டியில் எல்லாருமே சூப்பராக பழகிறாங்க, நல்லா பேசுகிறாங்க. பெரிய கிரியேட்டர் சின்ன கிரியேட்டர் அப்படிலாம் இல்லாமல் எல்லாமே நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்காங்க. சூப்பராக இருக்கு. வந்து விட்டது இங்கே வரைக்கும் எப்படி உட்காந்துருக்கேன் பாருங்க மக்களே. இவ்வளோதான் எனக்கு. அடுத்த கட்டமாக சேட்டா வந்து எல்லாம் ப்ரூஃப்லாம் வாங்கிட்டு இது பண்ணிட்டுருக்காரு. நெக்ஸ்ட்டு இங்கே பார் எப்பா இதுதாங்க ரூமு. வந்தால் 3 பேர் தங்கிக்கலாம் சரிங்களா. ஒரு எக்ஸ்ட்ரா பெட்டு. நீங்களாம் மனுஷனுக்கு வேல்யூ இல்லை. கேரளா வந்தாலே ஆப்பம் இடியாப்பம் இந்த புட்டெல்லாம் தான் ஃபேமஸ்ஸு. எனக்கு என்னமோ இது நல்லா இருக்க மாதிரி இருக்குது. அதை விட டைம் வேறு ஆகிட்டு இருக்குது. எப்பா சாமி எங்கே பார்த்தாலும் இந்த மாதிரி தாங்க ஹைட்டாக இருக்குதுங்க. இது நம்ம ஊர்லேயே இருக்குது, ஆனால் நம்ம ஊரை விட இங்கே கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்பார்ட்மெண்ட்ஸு. ஓகே மக்களே, இதுதான் அந்த ஹோட்டலு. வெளியெல்லாம் செக்யூரிட்டி இருக்காங்க. நான் எல்லாம் முடிச்சுட்டு கூப்பிட்றேன். அப்படியே வந்து அப்படின்னா ஃப்ரூட்ஸு, அப்புறம் கேக்கு. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கேக் இருக்குது. அப்புறம் அப்படியே வந்தீங்க அப்படின்னா குலோப் ஜாமுன் நினைக்கிறேன். குலோப் ஜாமுன். அப்புறம் இது கட்லெட்டு இங்கே எல்லாமே இருக்குது. ஆனால் என்ன பண்ணால் நம்மளுக்கு கொஞ்சம் போட்டு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கூட்டமாக இருக்குது. அண்ணா எடுக்கலாமா? எடுத்து மக்கள்ஸ் விஸ்வா நமச்சிவாயா. வணக்கம், சந்தோஷம். கூச்சமான டைப்பு. சப்போஸ் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மலையாளிகள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச யூடியூபர் இங்கே யார் இருக்காங்க, உங்களுடைய ஃபேவரட் யூடியூபர் யாராவது வந்திருக்காங்களான்னு சொல்லிட்டு மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்ஸை தெரியப்படுத்துங்க. இதில் யாராவது உங்கள் ஃபேவரட் யூடியூபர் இருக்காங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இங்கே கண்டிப்பாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் உங்கள் ஃபேவரட் யூடியூபரு. அப்புறம் அப்படியே இங்கே பாருங்கள் மக்கள். Thank you so much. So yes, I guess it's a time for us to start the YouTube Creator Collective. So my people, how are you? ஓ ரைட். அதில் ஆக்சுவலாக இது பண்ணி ரைஸு. அப்புறம் இது வந்து இதுக்கு பேர் என்னமோ சொல்லுவாங்களே இதுக்கு என்னமோ சொல்லுவாங்க மக்கள். பட் என்னன்னு தெரில, வாயில் நுழைய மாட்டேங்குது. பட் நல்ல நேம் தெரியுது, பட் மறந்துடுச்சு. அதுக்கப்புறம் என்னமோ ஒன்று சாப்பிடும் நேரம். இங்கே பாருங்கள், இந்த சாக்லேட் ஐஸ்கிரீம் இருக்குல்ல, அது எப்படி இருக்குன்னு பாருங்களா. அதோடைய ஸ்ட்ரக்சரு நல்லா கொலன்னு ரொம்ப சாஃப்டாக இருக்குதுங்க. செம்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன். கிளம்பியாச்சு மக்கள் கிஃப்டோட சரிங்களா. வணக்கம் மக்களே, வெல்கம் டு K7 யூடியூப் சேனல். ப்ரோ அது பிடிங்க. எப்பா வேறவா இருங்கண்ணா ஒரு நிமிஷம். ஓகே, ஆக்சுவலாக நம்ம எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னா கம்ப்ளைண்ட் டைட்டில் பார்த்து வந்திருப்பீங்க. கேரளாவில் இருக்கக்கூடிய கொச்சிக்கு கிளம்பியாச்சு மக்கள்ஸ். எர்ணாகுளம் கொச்சி. எதுக்காக அப்படின்னா யூடியூப்பை நம்ம எல்லாம் இது பண்ணுறோம்ல, சேனல் வச்சுருக்கோம்ல, ஃபஸ்ட்டு இது நடத்துகிறாங்க கிரியேட்டர் மீட்டிங்கு. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி ஒரு டைம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, அது சென்னையில். பட் அப்போ வந்து சென்னையில் வெள்ளம் வரங்காட்டி அது வந்து கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ திரும்பவும் வந்து கேரளா கொச்சியில் அந்த வாய்ப்பு நம்மளுக்கு கிடச்சிருக்கு கிரியேட்டர் மீட்டிங்க்கு. அதுக்காக வந்து கிளம்பியாச்சு. எங்கள் ஊர் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டுருந்தோம். 11 மணிக்கு நாங்கள் இப்போ தான் 11 தான் ஆகுது. சரி வருமா வரலையான்னு வராதான்னு தெரில. அதனால் ஒரு அண்ணா வந்து டாடா ஏஸில் வந்துட்டு இருந்தார். கை குறுக்காட்டினா நிப்பாட்டினார். அண்ணா காலமாட்டில் இறங்கிட்டுமா அப்படின்னா, எங்கள் ஊர் காலமாட்டு ரயில்வே ஸ்டேஷன் அதுதான். அப்புறம் சொன்னேன், சரி தம்பிட்டார். ஏறியாச்சு மக்களே. அடுத்து உங்களை வந்து ஈரோடு ரயில்வே ஸ்டேஷன் போய் சந்திக்கிறேன். அண்ணன் ரொம்ப நல்ல அண்ணன், பரவாயில்ல, ரொம்ப தேங்க்ஸு. சரி ஓகே மக்கள், எல்லாம் போய்க்கலாம். A few moments later. மக்கள் நம்ம ட்ரெயின் வந்துருச்சு. கணக்காக நாங்களும் டிக்கெட் எடுத்துட்டோம். பிளாட்ஃபார்ம் 2 நாங்கள் வந்தோமா. டிக்கெட் கவுண்டர் இருக்கிற அம்மா என்ன சொல்லிச்சு தெரியுமா, அந்த ட்ரெயின் போயிருக்கோம், அடுத்து 2 மணிக்கு தான் நீங்கள் 1:30 டிக்கெட் எடுத்துங்க அப்படின்னுச்சு. ஏங்க இல்லைங்க வேறு சின்ன ட்ரெயினில் பார்த்தேன் ட்ரெயின் எல்லாம் வரலைங்க, இப்போ இனிமேல் தாங்க வரும் அப்படின்னா. அப்புறம் தான் சரி ஓகே எடுத்து கொடுக்குது. இல்லைன்னா படுக்க வச்சுருப்பாங்க நம்மளையும். இங்கே பாருங்க எப்படி போயிட்டுருக்குன்னு. வந்து விட்டது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு நம்ம போகிற இந்த ரூட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூட்டம் பெருசாக இல்லை. இவங்கெல்லாம் கேரளா காய்ஸு, கேரளா நாட்டு பசங்க. ஓகே மக்களே, கூட்டம் பெருசாக இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஓகே மக்கள்ஸ், அவ்வளோதான். ட்ரெயின் கிளம்பியாச்சு. இங்கே 2 பையன் ஜாலியாக உட்காந்துட்டாங்க. இந்த இடம் மட்டும் எனக்கு கிடந்துருச்சுன்னா நானும் ஜாலியாக இருந்திருப்பேன். இட்ஸ் ஓகே, ஸ்டாண்டிங் தான். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் நினச்சேன் கோயம்புத்தூர் போய் போவான்னு. கோயம்புத்தூரில் போக மாட்டான். திருப்பூர்லேருந்து அப்படியே உள்ளே போய் கேரளா அப்படியே உள்ள பார்டர் பிடிச்சி அப்படியே உள்ளே போகிறான். சரி ஓகே மக்களே, மீட் பண்ணலாம். இன்றைக்கி சிவராத்திரி தான்.
ஃபுல்லாக ஸ்டாண்டிங் தான், பார்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க. இங்கே வேறு எப்படி உட்காந்துருக்கேன் பாருங்க மக்களே, இவ்வளோதான் எனக்கு கேம் தெரியுதா, ஏதோ அக்யூஸ்ட் உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துருக்கிறேன். பட் இதுவும் நல்லா தான் மக்கள்ஸ் இருக்குது. இதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மக்கள்ஸ். இதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது, வாழ்க்கையில் இதெல்லாம் தேவைப்படும். பிற்காலத்தில் இதெல்லாம் பார்த்தோம்னா செம்மையாக இருக்கும். இப்போல்லாம் நம்ம கஷ்டப்பட்டு பயணம் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிற மாதிரிலாம் தோணும். நல்லா ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இட்ஸ் ஓகே, பார்த்துக்கலாம். அப்படியே ஜாலியாக அப்படியே படுத்துக்கலாம். இந்த காய்ஸ் 2 பேர் இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு சேஃப்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை. தூங்கிடாதீங்க காய்ஸ். மக்கள் அதுக்கடுத்து கேரளானாலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா காட்ஸ் ஓன் கண்ட்ரி. காட்ஸ் ஓன் கண்ட்ரி மட்டும் இல்லை, க்யூட் கேர்ள்ஸ் ஓன் கண்ட்ரி. சரிங்களா, அழகிய பெண்கள் உலாவும் ஒரு நாடு கேரளா. நான் சும்மா உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் பண்ணுறேன், வேறு எதுவும் என் மனசுக்குள்ள எதுவும் கிடையாது. அவ்வளோதான், எக்ஸிட் ஆகிட்டோம். இங்கே பாருங்க மக்கள், காலங்காத்தாலும் 6 மணி தான் ஆகுது. இந்த நேரத்துலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹரிபரியா எல்லாம் மக்கள் எல்லாம் வேலைக்கு போகிறதுக்கு, ஆஃபீஸ் போகிறதுக்கெல்லாம் பறந்து கட்டிக்கிட்டெல்லாம் ட்ரெயினை பிடிக்கிறதுக்கு வெக்குன்னு ஓடிட்டு இருக்காங்க மக்களே. நல்லா எர்ணாகுளம் கொச்சிங்கிறது நல்லா பெரிய டவுன் வைங்கள கேரளாவிலேயே. சரி ஓகே மக்கள், இங்கிட்டிருந்து நம்ம அந்த மீட்டிங் நடக்குது பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 கிலோமீட்டர் வருது. ஸோ அந்த ரூமுக்கு பக்கத்துலேயே ஒரு ரூமை போட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்புறம் அங்கே போகிறோம். ஓகேங்களா, இதான் பிளானு. அங்கே 10 மணிக்கு தான் போயிட்டு ஒரு தூக்கத்தை போடணும், ஆட்டோவை பிடிக்கணும். ஆட்டோவுக்கு கேட்டால் எவ்வளோ வாங்குவாருன்னு தெரியலை, நம்ம ஊர் மாதிரியா. மக்கள் அப்படியே ரயில்வே ஸ்டேஷன் விட்டு அவுட்ரு வந்து இந்த பக்கம் வந்தால் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பின்னாடி ஏகப்பட்ட ரூம்ஸ் லாட்ஜுங்க. ஃபஸ்ட்டு ட்ராவல் லாட்ஜுக்கு போவோம். சரி ஓகே மக்களே, இருங்க உள்ளே போயிட்டு பேசிவிட்டு அப்புறம் மீட் பண்ணுறேன். ஓகே மக்கள்ஸ், அடுத்த கட்டமாக சேட்டா வந்து எல்லாம் ப்ரூஃப்லாம் வாங்கிட்டு இது பண்ணிட்டுருக்காரு. நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள் ரூம் காஸ்ட்டு. அதாவது வந்து ஒரு ஆளாக வந்தோம் அப்படின்னா 660 ரூபாங்க. ஜிஎஸ்டியோட ஜிஎஸ்டி இல்லாமல் 589 ரூபா. ஜிஎஸ்டி போட்டாங்காட்டி ஜிஎஸ்டி வந்து 70 ரூபா. எல்லாத்துக்குமே 70 அந்த மாதிரி தான் வருதுன்னு வைங்களேன். ஸோ வந்து ஒரு சிங்கிள் ஆளாக இருந்தால் 660, இதே 2 பேராக இருந்தால் 840 ரூபா. அப்புறம் அதை பாருங்கள் எல்லாம் ஒரு லைனே போட்டிருக்காங்க மக்களே. சரிங்களா, ஸோ அந்த மாதிரி தான் வைங்களேன். ஓகே மக்களே, ஓகேயா உள்ளே போகலாம். சரிப்பா, இதுதாங்க ரூமு. வந்தால் 3 பேர் தங்கிக்கலாம். சரிங்களா, ஒரு எக்ஸ்ட்ரா பெட்டு, ஒரு டபுள் பெட்டு. சரிங்களா, சரி ஓகே மக்களே. ஏப்பா மெயினாக வந்து பாத்ரூமை பார்க்கணும், அதுதான் மெயினு. இப்போ தான் க்ளீன் பண்ணி விட்ருக்காப்புல. பெருசாக சொல்ல முடியாது, ஓகே டீசெண்டாக இருக்குது. இந்த நம்ம கொடுத்த 840 ரூபாய்க்கு தகும். சரிங்களா, சைட் சைட்லேயே அதெல்லாம் பார்க்கணும் இல்லை. இந்த பக்கம் ஒன்றும் இல்லை, வெறும் இதுதான் கிடக்குது, அட்டை தான் இருக்குது. சரி ஓகே மக்கள்ஸ், அவ்வளோதான். ரெஸ்ட்டை போட்டு ஒரு குளியில் போட்டு கிளம்பணும். அங்கே 10 மணிக்கு இருக்கணும். இங்கேருந்து ஒரு 9 மணிக்கு கிளம்பலாம். ஓகேங்களா, ஓகே பாய். கைப்புள்ள இன்னும் ஏண்டா முடிச்சுக்கிட்டு இருக்க? நல்லா இல்லை, நமக்கு எப்பவுமே கையை இது பண்ணாதான் புள்ளியாண்ட இது போட்டால் செட் ஆகல. அதே என்ன கொஞ்சம் நல்லா அயன் பண்ணி போட்டிருக்கணும், அயன் வேறு பண்ணலையா. சரி ஓகே மக்களே, குளிச்சாச்சு. இது வந்து பிஸ்கட் ஃப்ளேவரு அக்டார் மக்கள்ஸ் அன்றைக்கி வாங்கினேன். நம்ம நென்மாரா வெடிக்கட்டு ஃபங்க்ஷனுக்கு போனோம்ல, கேரளாவில் வந்து வெடிக்கட்டுலாம் பயங்கர பிரம்மாண்டமாக நடக்கும். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னு இந்த வீடியோ முடியுமே எண்ட் ஸ்க்ரீனில் கட்டாயம் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். தம்ப்ளைன் கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்கும், ஆனால் உள்ள கண்டென்ட்டு சூப்பராக இருக்கும். மறக்காமல் பாருங்கள் எல்லாருமே. இது அக்டார் அங்கே வாங்கினது. இது வந்து முஸ்லீம்ஸ் யூஸ் பண்ணுறது, எல்லாருமே யூஸ் பண்ணலாம், பட் அவங்க தான் வந்து அதிகம் யூஸ் பண்ணுவாங்க. அதனால் சொல்கிறேன் உங்களுக்கு விடுதலுக்காக. பிஸ்கட் ஃப்ளேவர் இது போட்டு தெரியாதவங்களுக்காக சொல்கிறவங்க, எல்லாத்துக்கும் நிறைய பேருக்கு தெரியும். நீங்களாம் மனுஷனுக்கு வேல்யூ இல்லை, ஸோ நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சமாவது நீட்டாக போகணும்ல. செப்பல் ரொம்ப அழுக்காக இருந்துச்சு, வீட்டிலே கழுவிட்டு இருந்துருக்கோன்னு சரி ட்ரெயினில் தான் வரணும் அப்படி வந்துட்டேன். அடுத்த கட்டமாக ஆட்டோவில் விசாரித்தேன் 2 கிலோமீட்டருக்கு எவ்வளோன்னு சொல்லிட்டு 80 ரூபா சொன்னார். சரி 80 ரூபா ஏன் நம்ம இது பண்ணணும், நடந்தே போயிடலாம், லிஃப்ட் பிடிச்சி கூட போயிடலாம், ஒரு 80 ரூபா மிச்சப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டேன். 2 கிலோமீட்டர் தான் மக்கள், சில டைம் இருக்குது, ஜாலி அப்படியே நடந்து போயிட்டுருக்கலாம்.
சரிங்களா? ஏதோ பைக்காரங்க வந்தாங்கன்னா அப்படியே ஜாலியாக நிப்பாட்டி வாங்க போவோம். சரி ஓகே மக்கள், இப்படி தான் போகணும். கூகுள் மாத்தாச்சு தான் சொல்லுது. அப்படியே வாங்க அப்படியே ஜாலியாக ஒரு வாக் போவோம். ஒரு 500 மீட்டர் கடந்துட்டேன். இப்போ தான் மெயின் ரோடே பிடிச்சிருக்கோம். போகிற வழியில் கேரளா உணவகம் ஒன்று இருக்கிறது. இங்கே போயிட்டு ஏதோ ஒன்று சாப்பிட்டு போயிடலாம். கேரளா வந்தாலே ஆப்பம், இடியாப்பம், இந்த புட்டெல்லாம் தான் ஃபேமஸ்ஸு. 2 ஆப்பம், ஒரு முட்டைக்கறி. ஒரு ஆப்பம் 10 ரூபா, முட்டைக்கறி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30 ரூபா. இனிக்குதுங்க. கேரளாவில் வந்து எந்த ஹோட்டல் போனீங்கனாலும் இந்த மாதிரி கலராக இருக்கும் தண்ணி. ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த சம்மர் டைமுக்கு வந்து இந்த மஞ்சள் காமால் இதுன்னு தப்பிக்கிறதுக்காக அவங்க இந்த மாதிரி ஒரு மூலிகை போட்டு வச்சுருவாங்க. போகிற வழியில் ஒரு கண்ணாடி கடையை பார்த்தேன். சரி லைன்லாம் லுக்காக இருந்துச்சா. டிடிஏ பாஸ் இந்த மாதிரி தான் போட்டிருந்தாரு. ஆனால் அது இன்னும் பெருசாக இருந்துச்சு. இது எப்படி நல்லா இருக்கா? புதிய மாடல் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நிறையா இருக்குது, ஆனால் பர்டிகுலராக இது வந்து நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு. நெக்ஸ்ட்டு இது ஒன்று எடுத்தேன். எனக்கு என்னமோ இது நல்லா இருக்க மாதிரி இருக்குது. அதை விட டைம் வேறு ஆகிட்டு இருக்குது. இதை வாங்குறதே அது எதை வாங்குறதுன்னு தெரியலையே. ஓகே மக்களே, வாங்கியாச்சு. இதை போட்டோன்னே கொஞ்சம் கெத்தாக இருக்குதோ, நல்லா இருக்குதோ, எனக்கு என்னமோ பிடிச்சிருக்கு மக்கள். சரி ஓகே, இன்னொரு 500 மீட்டர் இருக்குது. வாங்க கொஞ்சம் கடைன்னு கிடப்போம். மணி வந்து நியர்லி 10 o'clock ஆக போகுது. 10 o'clock அங்கே இருக்கணும். 3/4 மணி நேரத்துக்கு முன்னாடி விசிட் பண்ண சொல்லியிருந்தாங்க. நம்ம லேட் பண்ணிட்டோம். இட்ஸ் ஓகே, வாங்க மக்கள் பார்த்துக்கலாம். எப்பா சாமி, எங்கே பார்த்தாலும் இந்த மாதிரி தாங்க. ஹைட்டாக இருக்குதுங்க. இது நம்ம ஊர்லேயே இருக்குது. ஆனால் நம்ம ஊரை விட இங்கே கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்பார்ட்மெண்ட்ஸு. சரி ரைட்டு, பகலில் வந்துட்டோன்னு நினைக்கிறேன். விபந்தா, இந்த ஹோட்டலோ மொக்கூல். நான் இந்த ஹோட்டல் சொன்னல மக்களே. இப்போ நம்ம போகிற ஹோட்டல் இங்கே பாருங்க, அந்த ஹோட்டலுங்க, ஹோட்டல் விபந்தா. ஐயோ, இப்போதான் சொல்லி வாய மூல எவ்வளோ பெரிய. சரி ஓகே, ரொம்ப இது பண்ணக்கூடாது, கொஞ்சம் கெத்தாக இருக்குண்ணே. ஓகே மக்களே, இதுதான் அந்த ஹோட்டலு. வெளியெல்லாம் செக்யூரிட்டி இருக்காங்க. கரெக்டான லொக்கேஷனுக்கு தான் வந்திருக்கோம். தெரியுதா எவ்வளோ கிராண்டாக ரிச்சாக இருக்குது பாருங்கள். இங்கே தான் இருக்காங்க யூடியூப் அந்த இது கிரியேட்டர் கலெக்ட்னு சொல்லிட்டு எதாவது பாருங்கள். அதில் நிற்கிறாங்க பசங்க. இருங்க, நல்லா ஃபார்மாலிட்டிலாம் முடிச்சுட்டு மீட் பண்ணுறேன். உள்ளே வந்த உடனே எங்கிட்ட வந்து நம்ம மெயில் செக் பண்ணிட்டு நம்மளுக்கு இன்விடேஷன் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதான் பாருங்கள், அந்த மாதிரி தான் எனக்கும் பண்ணாங்க. சரிங்களா? என் ஃபோன் அவர்கிட்ட இருந்தாங்காட்டி என்னால் அதை வீடியோ எடுக்க முடியாமல் போயிடுச்சு. ஓகே மக்கள்ஸ், ஓகே. அப்புறம் கையில் ஒரு டேகு, இங்கே ஒரு ஸ்டிக்கரு பண்ணாக இருக்குது. இதான் உள்ளே வந்திருக்கக்கூடிய செலிப்ரிட்டிஸ். இதில் என்ன வருத்தமான விஷயம்னு கேட்டீங்க அப்படின்னா, நம்ம தமிழ் கைஸ் வந்து இருக்காங்களா என்னென்னு தெரில மக்களே. உள்ளே வந்த உடனே நம்ம சேட்டாலாம் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. சேட்டா ஹாய். ஹாய் ப்ரோ. உங்கள் சேனல் ப்ரோ? சேனல் நேம் ஆல்பின் அலோனா. ஓகே, உங்கள் சேனல்? அருண் வயநாடு. ஓகே, அருண் வயநாடு. உங்களது? அபிஷேக் இமேஜினேஷன்ஸ். அபிஷேக் இமேஜினேஷன்ஸ். எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மலையாளம் யூடியூபர்ஸு. மக்கள்ஸ், நான் வந்து இதுக்கு முன்னாடி சென்னையில் அந்த கிரியேட்டர் மீட்டிங் நடந்தப்போ நான் சொன்னேன், கதை சொன்னேன், அங்கே போட்டிருந்தப்போ அங்கே ஃப்ளட் வந்துருச்சு, போக முடியல. இந்த டைம் போட்டிருந்தேன். தமிழ் கேட்டகரி தான் கொடுத்து போட்டிருந்தேன். ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் ஒருத்தர் தான் தமிழ்காரன் வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மலையாளம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ பார்ப்போம், யாராவது வந்தால் ஓகே, இல்லைனா நம்மளுக்கு வந்து கம்பெனிக்கு வந்து இவ்வளோ செட் ஆகிட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே மக்கள்ஸ், எல்லா சேனல் நம்மளாம் சொல்லியிருப்பாங்க, செக் பண்ணி பாருங்கள். நானும் செக் பண்ணி பார்க்குறேன். ஓகேவா? அப்படியே பார்ப்போம். ஓகேங்களா? ஓகே மக்கள்ஸ், அப்படியே பாருங்கள். இங்கே வந்து ஒதுக்கி இருக்கிற சீட்ஸ்லாம் பாருங்கள். அங்கங்கே இருக்குது. பஃபே சிஸ்டம். காலைல வந்தோடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் இங்கே நிற்கிற கைஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மலையாளம்னு சொன்னோன்னா, அதுபோக அங்கெல்லாம் அந்த கேர்ள்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்த் இண்டியனு, நார்த்தில் இருந்துமே வந்திருக்காங்க. மோஸ்ட்லி மலையாளம் 90% பார்த்தீங்க அப்படின்னா மலையாளம். தமிழில் எனக்கு தெரிஞ்சு நான் ஒருத்த வந்திருக்கேன், தெரியல, பார்ப்போம். ஒரு புதிய அனுபவம் தான். நம்ம ஆளுங்க போயிருந்தால் நிறைய பேர்த்த தெரிஞ்சிருக்கு நம்மளுக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்க. எனக்கு தெரிஞ்சுக்க என்ன சொல்கிறது, நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளோ அதிகமாக வீடியோ போட்டிருக்கணும். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50% மேலே மலையாளத்துலேயும் வீடியோ இங்கே கேரளாவில் வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். ஸோ தப்பு இல்லை, இவங்களோட சேர்ந்து நீங்கள் பண்ணலாம். ஆக்சுவலாக என்னென்ன வச்சுருக்காங்க அப்படின்னா பிஸ்கட்ஸு, ஓகே, டீ. வாங்க ப்ரோ, சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு அப்படியே வந்தோம் அப்படின்னா ஃப்ரூட்ஸு, அப்புறம் கேக்கு. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கேக் இருக்குது. அப்புறம் அப்படியே வந்தீங்க அப்படின்னா குலோப் ஜாமுன் நினைக்கிறேன். யா, குலோப் ஜாமுன். அப்புறம் இது கட்லெட்டு. இங்கே எல்லாமே இருக்குது.
ஆனால் என்ன அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் போட்டு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கூச்சமாக இருக்குது. டூ அண்ணா எடுக்கலாமா? எடுத்துக்கோ. மக்கள்ஸ் விஸ்வா நமச்சிவாயா. வணக்கம், சந்தோஷம். நான் கொஞ்சம் கூச்சமான டைப். அண்ணா மக்கள்ஸ் யாருன்னு தெரியுதா? யாரும் இல்லைப்பா. சாப்பிட்டியா? இல்லைண்ணா இப்போ தான் நான் வந்தேன். இப்போ தான் வந்தேன். சாப்பிட்லாண்ணா. சரி ஓகே மக்களே, வந்தோம் மகாவிஷ்ணுவனை பார்த்தோம். அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேரளா ஒரு பிக்கஸ்ட் யூடியூபர், இன்ஸ்டாவில் அண்ணன் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகும். சரி ஓகே மக்களே, அடுத்து வாங்க அப்படியே நான் கைஸோட சேர்ந்து நம்மளுமே ஐக்கியமாயிருவோம். அப்போ தான் பிரச்சனை இல்லை, இதை வாங்கி சாப்பிடுவோம். சரிங்களா? அப்படியே என்னங்க பண்ணுறது, வீட்டில் கையில் எடுத்து போட்டு சாப்பிட்டுட்டு இருப்போம். இங்கே வந்தால் இந்த மாதிரிலாம் நடந்துக்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இது என்ன அப்படின்னா என்னது கஜூன் சிக்கன் நக்கட்ஸ். சரிங்களா? ஓகே, அதுலேயும் அப்படியே ஒன்று எடுத்து இது போல் ஹாட் அண்ட் ஷேப்பில் செமையாக செஞ்சுருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு அப்படியே வந்தீங்க அப்படின்னா என்னது ஜலோப்னோ சீஸ் பாப்பர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று தெரில மக்கள், நேம்லாம் படிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா வேலைக்கு ஆகாதுங்க. சரிங்களா? அப்படியே எடுத்து அழகாக வச்சு நல்லா இருக்கு. கூட யாராவது வந்திருந்தாங்கன்னா, சரியான கம்பெனிக்கு ஆள் இல்லை மக்களே. மகாவிஷ்ணுவோட வந்து அவர் சாப்பிட சொன்னேன், அங்கிட்டு போய் உட்காந்துட்டாரு, சேரில் உட்காந்துட்டாரு. இதுக்கு மேலையெல்லாம் பார்த்தா வேலை கேட்காதுங்க, நம்ம பாட்டுக்கு ஜாலியாக சாப்பிட்லாம். சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு அந்த ஃபிஷ் கட்லெட் சொன்னாங்க பார்த்தீங்களா? உண்மையாகவே செம்ம தாறுமாறு. ஆனால் காலைல சாப்பிட்டு வந்ததையுமே நான் வந்து இப்போ வந்து நல்லா தான் நினைக்கிறேன். இல்லைனா ரொம்ப பசியாக இருக்கும், நம்ம ஒரு வீடியோ தெளிவாக எடுக்க முடியாது. அந்த பசியில் சாப்பிட்லாங்கிற மாதிரி தான் வரும். ஆனால் இப்போ வந்து நல்லா ரிலாக்ஸாக ஒரு கெத்தாக சாப்பிட்டுட்டு இருக்கிற மக்களே. ஸோ இது நல்லா தான் இருக்குது. அங்கே சாப்பிட்டு வந்தது தான் பெஸ்ட்டு. அடுத்து பாருங்கள், ஏதாவது ஜூஸு பசங்க குடிச்சிட்டு இருக்காங்க, அடி பொலின்றாங்க. நல்லா இருக்கா? ஓகே, ஜாம் டேஸ்ட்டு. கிசான் ஜாம் 90s கிட்ஸ் ஃபேவரட்ஸ் மக்கள்ஸ். நெக்ஸ்ட்டு அதுக்கு வழி சாப்பிட்டு பார்த்தீங்களா? ஐ திங்க் இது மேங்கோ ஃப்ளேவர்னு நினைக்கிறேன். ஓகே, சாப்பிட்டு பார்த்துருவோமா? மேங்கோ ஃப்ளேவருங்க. சாப்பிட்டு வந்துட்டு இந்த வாங்குறோம்னா, நம்ம சாப்பிடாம இருந்தோம்னா ஐயோ நிறைய முடிச்சிட்டேன் பேசிட்டு. இட்ஸ் ஓகே, வாங்க சொல்லி சாப்பிடுவோம். ஜாமுன் கிசான் ஜாம் இருக்கும்போது சென்னை சாப்பிட்ருப்பால அந்த டேஸ்ட்டுங்க. இதெல்லாம் சாப்பிட்டு என்ன ஆக போகுதுன்னு தெரியல. 5 minutes later. மக்கள் ஃபைனலி உள்ளே வந்துட்டேன். நான் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, உள்ளே ஃபுல்லாக ஏசி சூப்பராக இருக்குது. நல்லா குழுன்னு இருக்குது. என்ன பண்ண போகிறாங்க, ஏது பண்ண போகிறாங்கங்கிறது எனக்கு எதுவுமே தெரியவில்லை. நான் இங்கிட்டு இருக்கேன், மகாவிஷ்ணு நான் அங்கிட்டு இருக்காரு. சரிங்களா? இட்ஸ் ஓகே மக்கள். வளைச்சி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. அடுத்த கட்டமாக நம்ம மகாவிஷ்ணு நான் கூட உட்காந்துருக்கேன். அப்படியே இங்கே எல்லா கிரியேட்டர்ஸையும் சுற்றி காமிக்கிறேன். சப்போஸ் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மலையாளிகள் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்ச யூடியூபர் யாரார் இருக்காங்க, உங்களுடைய ஃபேவரட் யூடியூபர் யாராவது வந்திருக்காங்களான்னு சொல்லிட்டு மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்ஸை தெரியப்படுத்துங்க. வாங்க அப்படியே ஒரு ரவுண்ட்ஸ் போய்க்கலாம். அண்ணன் மகாவிஷ்ணு அண்ணன். சரிங்களா? எனக்கு ரொம்ப பிடிச்ச யூடியூபர். சரிங்களா? அப்புறம் அப்படியே இங்கே வந்தீங்க அப்படின்னா அதை பாருங்க கைஸ். ஓகே, சே ஹாய். ஓகே சூப்பர். இதில் யாராவது உங்கள் ஃபேவரட் யூடியூபர் இருக்காங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் அப்படியே அங்கே பாருங்கள் மக்கள். இதில் யாராவது இருக்காங்களா? சே ஹாய். நெக்ஸ்ட்டு இதில் யாராவது இருக்காங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு இதில் யாராவது இருக்காங்களா? ஓகே, இங்கே யாராவது இருக்காங்களா? ப்ரோ சே ஹாய் ஃப்ரம் தமிழ்நாடு. ஹாய். ஓகே ப்ரோ. ஓகே மக்கள், அப்புறம் இங்கே ஓகே
இங்கே யாராவது இருக்காங்களா பாருங்கள். இங்கே கண்டிப்பாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் உங்கள் ஃபேவரட் யூடியூபரு. அப்புறம் அப்படியே இங்கே பாருங்கள் மக்கள். ஓகேவா, இங்கே யாராவது இருக்காங்களா? ஓகே, ஓவராலாக நான் சுற்றி வந்துட்டேன்னு நினைக்கிறேன். இங்கே 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 பாருங்கள் பாருங்கள் பாருங்கள். ஓகே ஓகே மக்கள், ஓவராலாக ஒரு சுற்றி வந்தேன். கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சு நிறைய யூடியூபர் வந்து இங்கே இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனிவே பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். So much. So yes, I guess it's a time for us to start the YouTube Creator Collective. So many people, how are you? ஃபைன். I sure. Patila, come on, say how are you? நல்லா இருக்கேன். Not good, seriously not good. So come on, say once again, how are you? Better. നമുക്ക് ഒന്ന് ഒച്ചത്തിലൊന്ന് ശബ്ദം ഉണ്ടാക്കാം. ഒന്നല്ല മാക്സിമം അതെ നമ്മളിപ്പോൾ ഇവിടെ നിൽക്കുന്നത് നമ്മുടെ താജ്വാദിലാണ്. ஆக்சுவலாக அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக எல்லாம் மலையாள யூடியூபர்ஸ் 90% 90% அவங்க தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க இன்னும் 2 ஹிந்தி, அதுக்கப்புறம் 2 தமிழில் 2 பேர், நானும் மகாவிஷ்ணுன்னு 2 பேர். இன்னொரு திங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க மலையாளி தான், பட் ஆனால் தமிழில் வீடியோ போடுறாங்க ஒரு லேடி ஒன்று, அவ்வளோதான். அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அதாவது வந்து ஸ்டார்டிங்கில் எடுத்த வீடியோவையும் இப்போ அவங்க ட்ரெண்டிங்காக இருக்கிற வீடியோ 2 வந்து கம்பாரிசன் காமிச்சு இந்த மாதிரி வளர்ந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் காமிச்சிட்டு இருந்தாங்க மக்களே. ஒரு 2-3 பேர் பிக் யூடியூபர், கேரளாவில் நல்ல பெரிய யூடியூபர் இருப்பாங்களா, அவங்கள பற்றி காமிச்சிட்டு இருந்தாங்க. ഇത് ഈ ക്യാമറ പബ്ലിക്കിൽ പോയിട്ട് ക്യാമറ പിടിക്കാനുള്ള ഷൈ നാളെ കാരണമാണ് ക്യാമറ താത്തി പിടിച്ചിരിക്കുന്നത് ആ സമയത്ത്. ഞാൻ താമസിക്കുന്ന എറണാകുളം ജില്ലയിലെ സുന്ദരമായ ഒരു സ്ഥലം കാണിച്ചു തന്നിട്ട് തുടങ്ങണം എന്നാണ് എന്റെ ആഗ്രഹം. യെസ്, ഞാനിന്ന് പോകുന്നത് കടമക്കുടി എന്ന് പറയുന്ന സുന്ദരമായ ആ ഗ്രാമത്തിലേക്കാണ്. കടമക്കുടി എന്ന് പറയുന്നത് ശരിക്കും ഒരു ദ്വീപ് സമൂഹമാണ്. എറണാകുളം നഗരത്തിലെ എടപ്പള്ളിയിൽ നിന്നും കേവലം 10-12 കിലോമീറ്റർ മാത്രം ദൂരം മാറിയുള്ള ഒരു സുന്ദരമായ സ്ഥലം. അതൊരു എൻഗേജ്മെന്റ് അല്ലേ, അതിനെ നമ്മളൊരു പ്രോത്സാഹനമായിട്ട് എടുക്കുക. ഒരു കമന്റ് പോലും വരുന്നില്ല എന്ന് വിചാരിക്കുന്നതിനെക്കാട്ടും. மக்கள்ஸ், அடுத்து நான் போய் பேச போகிறேன், வாங்க பார்ப்போம். இவ்வளோ தூரம் வந்துட்டு அதை போய் பேசலாம், ஒரு ஒர்த்தே இல்லை. என்னானாலும் பரவாயில்ல, பேசுவோம். தைரியமாக பேசுவோம் மக்கள்ஸ். ஹார்ட் பீட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது, ஆனால் பேசலாம். வணக்கம் பிரதர், நான் தமிழ்நாட்டில் இருக்கிறேன். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சென்னையில் ஈவெண்ட் நடந்துச்சு, நடக்குதுன்னு சொல்லியிருந்துச்சு, 2 நாள் நடக்கல. ஸோ Chennai YouTube Chennai event இல்லையா? There is no event in Chennai, that's what he's telling. He's complaining about it. சென்னையில் நடக்கிற இருந்துச்சு, 2 நாள் தரப்பட்டுச்சு, கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ கொச்சியில் நடந்துச்சு. நான் இங்கே நிறைய தமிழ் கிரியேட்டர்ஸ் சொல்லி வந்தேன், இருக்காங்க ஒரு 2 பேர் இருக்காங்க. ஆனால் இங்கே வந்து பார்க்கும்போது மலையாள கம்யூனிட்டியில் எல்லாருமே சூப்பராக பழகிறாங்க, நல்லா பேசுகிறாங்க. பெரிய கிரியேட்டர் சின்ன கிரியேட்டர் அப்படிலாம் இல்லாமல் எல்லாமே நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்காங்க, சூப்பராக இருக்குது. எனக்கு இங்கே வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது, சூப்பராக இருக்குது. My channel K7. K numeric 7. K7. Lifestyle vlogger. Nice meeting you. Thanks for coming to Kerala. Yes. Okay, நம்ம வருவோம். அவ்வளோ தூரம் வந்துட்டு பேசலாம் என்ன மக்கள், அதான் பேசிட்டேன். மக்கள்ஸ், எனக்கு தெரிஞ்சு ஃபைனலாக முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். குரூப் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. யா எனாஃப். அதில் நம்மளும் வந்து போய் இந்த குரூப் ஃபோட்டோவில் ஐக்கியமாயிடலாங்க.
ஆவி பறக்க சுட 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 ரெடி பண்ணிருக்காங்க. குட்டி குட்டி ஊத்தாப்பம். நெக்ஸ்ட் இங்கே பாருங்க தோசை பாருங்க மக்கள், பயங்கரமாக பண்ணிருக்காங்கங்க. ஐயோ வேற மாதிரி இருக்குது, செம்மையாக டெக்கரேஷன் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எல்லாமே இது பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தந்தூரி ஸ்டைலுன்னு நினைக்கிறேன். யா தந்தூரி தானே பையா? ஓகே. ஓ ரைட்டு. அதில் ஆக்சுவலாக இது பண்ணி அந்த இது இருக்குல்ல பாருங்களேன், அந்த துணியில் வச்சு இது பண்ணி அப்படியே இதில் வேவிக்கிறது. ஆனால் ஹீட் இருக்குமல்ல, ஹீட்லேயே வேவிக்கிறது. இது உள்ளே விழுகாது போல் மக்கள்ஸ். ஓ வச்சு அப்பம்போது பாருங்க, இப்படி வச்சு இப்படி எப்படி பண்ணுறாரு பாருங்க. நைஸ் மேன். அவ்வளோதான் மக்கள், சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. தெரியுதா என்னென்னு சொல்லிட்டு. இங்கே வந்து குட்டி ஊத்தாப்பம், அதுக்கப்புறம் நான், அதில் இன்னொரு வெரைட்டி சாப்பாடு, ரைஸு, அப்புறம் இது வந்து இதுக்கு பேர் என்னமோ சொல்லுவாங்களே இதுக்கு என்னமோ சொல்லுவாங்க மக்கள், பட் என்னன்னு தெரில, வாயில் நுழைய மாட்டேங்குது. பட் நல்ல நேம் தெரியுது, பட் மறந்துடுச்சு. அதுக்கப்புறம் என்னமோ ஒன்று இங்கே சிக்கன். அப்புறம் அதை பாருங்க அப்ளை செஞ்சு வச்சுருந்தார் பார்த்தீங்களா பையா, அதை எடுத்து வச்சுட்டாரு. திரும்ப அதே வேலையாக தான் இருக்கார். அப்புறம் இங்கே எல்லாம் மூடி வச்சுருந்தாங்கல்ல, அது எல்லாமே மொத்தத்தில் இது ஒரு பெரிய உலகமே இருக்குது மக்களே. அப்புறம் அப்படியே இங்கே வந்தீங்க அப்படின்னா ரோஸ்ட்டு, பருப்பு குழம்பு, பருப்பு சாம்பார், சேம் இங்கேயும் அதே மாதிரி தான் மக்கள், அதே மெனு தான். இவ்வளோ ஐட்டங்கள் இருக்குது, என்னென்னமோ எல்லாம் போட்டு சாப்பிட்ருக்காங்க. நான் ஒரே தோசையும் அந்த நானையும் போட்டு சாப்பிட்ருக்கேன். எனக்கு என்னமோ இந்த மாதிரிலாம் வந்து சாப்பிடும்போது கொஞ்சம் வெக்கமாக இருக்குது மக்களே. கம்பெனிக்கு வேறு ஆள் இல்லையா, ஸோ அது மாதிரி ஒரு ஷையாக இருக்குது. ஆனால் ஃபிஷ் குழம்பு இங்கே இருக்க எதுவுமே ஒன்று சளைச்சதில்லை. செம்ம டேஸ்ட் மக்கள்ஸ். அடுத்தது வந்து ஆக்சுவலாக ஆனால் அது என்ன, அது பிரியாணி? இது பிரியாணியா? ரைஸ் தானா? ஓகே ஒயிட் ரைஸ் தான் போல். கேரளா பிரியாணி இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால தான் டவுட்டில் கேட்டேன். இதுக்கு பேர் தான் தெரியாமல் இருந்தேன். பாஸ்தா மக்கள், விளம்பரத்தில் தான் பார்த்துருக்கேன். ஓகே சாப்பிட்டோம். அதுக்கடுத்து கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்க மக்கள், இதுக்கு பேர் என்னமோ சொல்லுவாங்களே, ஐயோ அது வேறு வாயில் வேறு நுழைய மாட்டேங்குது. அந்த சேலட் வெஜிடபிள் சேலடு. ஸோ கொஞ்சம் ஹெல்த்தியாக வெஜிடேரியன்லேயும் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சூப்பர். நமக்கு வந்து நம்ம பையா ஹெல்ப் பண்ணுறாரு. தேங்க்யூ ஸோ மச் பையா, இந்த உதவி மறக்கக்கூடாது. நான் நிறைய ஒரு உணவா ட்ரை பண்ணுவான். தக்காளி பச்சை, வெள்ளரிக்காய் பச்சை, குடமிளகாய், கேப்சிகம்மு, வெங்காயம் பச்சை, கேரட்டும் பச்சை. இதுதான் சத்தான உணவு மக்கள். ஆஃப்டர் லஞ்சு டெசர்ட் மக்கள், ஐஸ்கிரீம் கூலிங்காக இருக்குது. இதெல்லாம் டெய்லி சாப்பிட்றது தப்பு தான், பட் எனக்காச்சும் ஒரு நாள் சாப்பிட்லாம், தப்பு இல்லை. சரிதா? இங்கே பாருங்கள், இந்த சாக்லேட் ஐஸ்கிரீம் இருக்குல்ல, அது எப்படி இருக்குன்னு பாருங்களா. அதோடைய ஸ்ட்ரக்சரு நல்லா கொலன்னு ரொம்ப சாஃப்டாக இருக்குதுங்க. செம்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன். பா வாயில் வச்சா அப்படியே எப்படி சொல்கிறது, மில்க் ஷேக் குடிப்போம்ல அந்த மாதிரி அப்படியே கரைஞ்சி உள்ள போகுதுங்க. ஐஸ்கிரீம் இவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு நான் சாப்பிட்டதே இல்லை. கொஞ்சமாக இந்த கெட்டித்தன்மை இருக்கும்ல, அது ரொம்ப கொலன்னு சாஃப்டாக இருக்குது. செம்ம. ஓகே மக்கள்ஸ், ஃபைனலி யூடியூப் தரப்புலேருந்து வாங்கியாச்சு ஒரு பையில். அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரில, அதை ரூம் போய்ட்டு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஓகே கிளம்பலாம். அதுக்கு முன்னாடி பிரதர் வெல்கம் அகைன் டு கேரளா. ஓகே தேங்க்யூ. அதுக்கு முன்னாடி சம் கிரியேட்டர்லாம் பார்த்து அதெல்லாம் பாய் சொல்லிட்டு கிளம்பிடலாம் மக்கள். ஓகேவா? எல்லாம் அங்கே இருப்பாங்க. சரி வேணாம், கிளம்பலாம். மகாவிஷ்ணு காணா
ஓகே மக்கள்ஸ், கிளம்பலாம் மக்கள்ஸ். கிளம்ப வேண்டிய தர மாதிரி விட்டது. போய் ரூமில் போய் படுத்து தூங்கிட்டு இன்றைக்கி நாளைக்கு விட இன்றைக்கி கொஞ்சம் இன்றைக்கி எடிட் பண்ணுவேன். ஓகே ப்ரோ, பாய் ப்ரோ. பாய் கேரளா. சரி ஓகே மக்களே, ஜாலியாக வந்தோம். கிரியேட்டர் மீட்டிங் அட்டன் பண்ணோம். ஃபஸ்ட்டு டைமு இந்த மாதிரி வந்து நம்ம லைஃப்பில் நடக்கிறது. இதுக்கு மேலே வந்து எல்லாமே ஆண்ட வெற்றி மேலே வெற்றியாக கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட நம்மளும் வந்து உழைக்கணும். உழைச்சா கண்டிப்பாக ஆண்டை வந்து நம்மளுக்கு நல்ல வெற்றியை கொடுப்பாரு. சரி ஓகே மக்கள், ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோ பேச நினைக்கிறேன். உங்களுக்கு விடுது உங்களை வாசியோ. பாய் பாய். தெரியலையா? ஓகே பாய். ஓகே ஓகே மக்களே, பாய்.